ஹாய், டே 131 மூவி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ் தான் அது. ஸோ டெய்லி ஒரு மூவி நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ அந்த வகையில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து 131 மூவி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். மூவி நேம் பார்த்திங்கன்னா சாகசம். இது வந்து மலையாளம் மூவி. ஸோ மலையாளமில் தான் ரிலீஸ் ஆகிருந்தது. ஸோ நம்மளுமே வந்து மலையாளமில் தான் வந்து மூவி பார்த்துருக்கோம். ஸோ மூவி ஜானர் பார்த்திங்கன்னா காமெடி, அட்வென்ச்சர், க்ரைம், ட்ராமா அந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு க்ரைம்ஸ் நடந்துகிட்ருக்கோம். அதில் வந்து சில காமெடிஸ் வந்து மேட்ச் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க மூவி. ஸோ மூவி ஸ்டார்டிங்கில் ஒரு மேரேஜ் ஈவெண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வாய்ஸ் ஓவரில் தான் வந்து மூவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஹீரோ தான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டே என் லைஃப்பில் அப்படின்ற மாதிரி வந்து மூவி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேங்ஸ்டர் கேங் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கேங்கில் வந்து அந்த கேங்கோட லீடரும் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் வந்து அந்த நம்பிக்கைக்குரிய அவரோட ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்களுக்கு வந்து அது அவங்கள ஏமாற்றிட்டு ஸோ ஒரு டிரான்சாக்ஷன் வந்து அவங்களுக்கு தெரியாமல் வந்து பண்ணிடுறாரு. ஸோ அதை பண்ணுறதுக்கு ஒரு ஐடி ப்ரொஃபஷனலையும் வந்து ஒரு கூட வச்சுருக்காரு. ஸோ அதை பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து இவங்க அந்த லேப்பில் சேவ் பண்ணாமல் தனியாக வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறாங்க. பட் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே போலீஸ் வந்து அதை இது பண்ணி போலீஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஷூட் அவுட் வைக்கிறதுனால ஸோ அங்கேருந்து அந்த அவரை பிடிக்கிறதுக்காக வந்த முயற்சியில் அந்த அந்த ஐடி ப்ரொஃபஷன் வந்து இறந்துடுறாரு. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போ அபேண்டட், அந்த எழுதி வச்ச பாஸ்வேர்டை வந்து காணாமல் போயிடுது. இப்போ அவர் அந்த சிஸ்டம்லேருந்து அவரால் அந்த பாஸ்வேர்டு வந்து இது பண்ண முடியல, எடுக்க முடியல. ஸோ இப்போது அந்த அவருக்கு வந்து அந்த பாஸ்வேர்டு தேவை. அண்ட் வந்து அந்த பாஸுக்கு வந்து இப்போ அந்த தப்பிச்சு போன இவர் வந்து இவரை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த க்ரைம் வந்து இப்படி போயிட்டுருக்கோம். போலீஸ் இவங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ போலீஸ் வந்து நம்ம நிறைய அவர் தான் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு சீரியஸான போலீஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து ஸோ என்ன சீன் நடந்தாலும் ஸோ அதில் வந்து இவர் கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி, வேறு ஒருத்தவங்க பண்ணுற ஒர்க்குக்கு இவர் கிரெடிட் எடுத்துக்கிற மாதிரி வந்து ஒரு காமெடியான காப் மாதிரி தான் அவர் வந்து இந்த மூவியில் காட்டுறாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனில் ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஊரில். ஸோ ஒரு பெரிய இடத்து மாப்பிள்ளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க விருப்பம் இல்லாமல் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அந்த மேரேஜ் நடக்க போகுது. ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட் வந்து அன்றைக்கி காட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அவங்கள எப்படியாவது பார்க்குறதுக்காக, ஸோ அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுக்கறதுக்காக ஸோ அந்த கேட்ரிங் சர்வீஸ் மாதிரி கொஞ்சம் இது பண்ணிவிட்டு வந்து அங்கே பார்க்க ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துடுறாரு. ஸோ இவங்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்க முடியாது, நம்ம வந்து தப்பிச்சு போயிடலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் பிளானே இல்லாமல் ஸோ அங்கேருந்து ஓடி போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பட் அதில் வந்து அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோ வந்து தப்பிச்சு போயிடுறாரு, அந்த இடத்துல வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. பட் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்த ஒரு ஆள் அங்கே அந்த ஊரில் இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பசங்க வந்து திருப்பி வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது கல்யாணத்துக்குள்ளன்னு சொல்லி அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டீமை வந்து ஊருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அந்த ஹீரோ இருக்க ஊருக்கு வந்து தேடி அனுப்புகிறாங்க. ஸோ இப்படி ஒரு கேங் கிளம்புறாங்க. ஸோ மொத்தமாக வந்து இப்போ இந்த ஹீரோ ஒரு கேங்கு, ஹீரோயின் வீடு, அண்ட் வந்து அந்த காப்ஸ் ஒரு சைடு, அண்ட் வந்து அந்த க்ரைம் நடக்கிற இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சைடு, இப்படி வந்து 4-5 கேங்காக பிரிஞ்சு ஸோ ஒருத்தருமே வந்து ஒருத்தர் தெரியாமல் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து அந்த இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒருத்தர் ஸ்டோரியுமே வந்து ஒருத்தர் கூடயும் கனெக்ட் ஆகி கிளைமேக்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு இடத்துல பிளாஸ்ட் ஆகிற மாதிரி தான் அந்த மூவி எடுத்திருக்காங்க. ஸோ காமெடிஸ் வந்து நிறைய இடத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ மூவியுமே வந்து அந்த அந்த பாஸ்வேர்டு தேடி போகிறது அண்ட் வந்து இவங்க மேரேஜ் இப்போ நடக்குமா நடக்காதான்ற அந்த எமோஷன் சீன்ஸு எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகி ஒரு நார்மலான ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது ரொம்ப வாவுன்னு இல்லைனாலும் கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனோம்னா இந்த மூவி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா 10 எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். Day 131 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் சாகசம். ஆம்பா ஸ்கை 1ல் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:50 PM.